வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் உண்மைன்னு நான் நம்புகிறேன். பல பொய்யான செய்திகள், பல அவதூறுகள், பல பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய தருணத்தில் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று பொறுமையாக நிதானமாக யோசனை பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற விஷயத்தை பொறுமையாக கேளுங்க. நான் விஜய்க்கு எதிரி அல்ல, விஜய்க்கு நேர் எதிர்மறைவனும் அல்ல. கவனமாக நான் சொல்வதை கேளுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸும் போடுங்க, நான் கேட்குறேன், அதுக்கு பதிலும் நான் சொல்கிறேன் பொறுமையாக நிதானமாக. இப்போது விஷயத்துக்கு வரலாம். ஒரு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் ஏற்க முடியலன்னு சொன்ன உடனேயே அது ஆளுநர் செய்த தவறு, விஜய் மேலேயும் தவறு இருக்குது. நாங்கள் மெஜாரிட்டின்னு சொல்லி 108 சீட்டோட அவர் போய் இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆட்சி அமைப்பதற்காக அவர்கிட்ட ரிக்வஸ்ட் கொடுக்கணும். ஒன்று, கவனமாக கேளுங்க. இது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமான செய்கைகள், செய்யணும் செயல். 106 எம்எல்ஏ கூட போய் எங்களுக்கு 106 எம்எல்ஏ மெஜாரிட்டி இருக்குது, அதனால் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். சட்டசபை கூடும்போது 118 அல்லது 120 அல்ல 25 எத்தனையோ அது அவருக்கு கட்சிகள் ஒத்துழைக்கிறத பொறுத்து. அப்போது நாங்கள் மெஜாரிட்டி காட்டுறோம். அந்த மெஜாரிட்டி காட்டும் போது சட்டசபையை நாங்கள் ரன்னிங் பண்ணுறோம் என்று வாய் திறந்து சொல்ல வேண்டியதை கடமை மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு இருக்குது. 1. 2, ஆளுநர் செய்ய முடியாது என்று சொன்னால் அவரை நாங்கள் தான் மெஜாரிட்டி, வேறு யாரும் ஆட்சி கோரவில்லை, அதனால் நாங்கள் தான் அமைப்போம் என்று தைரியமாக அந்த செயலை செய்திருக்க வேண்டும். ஆளுநரை எதிர்த்து அவர் பேசியிருக்க வேண்டும். அவர் பேசாதது ஏன்? 2வது கேள்வி. 3வது கேள்வி, திமுக தீய சக்தி கூட்டோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றும் பலர்னு சொல்லி இருக்கிற கட்சிகள் எல்லாம் தூத்துவாரி பேசினார். எப்படி தூத்துவாரி பேசினார்? என்னென்ன வார்த்தைகள் பிரயோகிக்க முடியுமோ அத்தனை வார்த்தைகளும் அந்த விசில் அடிச்சாங்குஞ்சுகள் நீங்கள் பேசுனீங்க. கவனமாக கேளுங்க. விசில் அடிச்சாங்குஞ்சுகள்லாம் இன்னொன்று நீங்கள் தொண்டரை ஆகலை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நீங்கள் மற்ற கட்சிகளை அவமரியாதை பேசினீர்கள். பொடிசு கூட மற்ற கட்சிகளில் ஒரு மரியாதை இல்லாத பேசுகிறீங்க. அவங்க வயசு என்ன, அவங்க அனுபவம் என்னன்னு யோசிக்கலை. பின்னாடி என்ன வரும், முன்னாடி என்ன வரும் யோசிக்காத பேசக்கூடிய வார்த்தைகள். இப்போ 3 கேள்வி முடிஞ்சுங்களா? இனி 4வது, இந்த பிஎம்சி திட்டத்தை அறிவிப்பு விட்டுருக்குறாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நீங்கள் கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு வார்த்தை அதை பற்றி விஜய் பேசியிருக்கிறாரா? ஏன் பொது விநியோக சிலிண்டர் இருக்க, கேஸ் சிலிண்டர், அதனுடைய விலையை ஒரே அடியாக 3325 ரூபா ஆக்கியிருக்கிறாங்க. அதனுடைய விலை உயர்வுக்கு பேசியிருக்கிறாரா? பேசலை. அடுத்தது வீட்டு சிலிண்டர், உபயோக சிலிண்டர், அதனுடைய விலையை கூட்டியிருக்கிறாங்க. இப்போ உங்கள் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இதெல்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி பேசியிருக்கிறாரா? பேசுகிறதில்ல. இது எதுவுமே பிஜேபியை பற்றி வாயை திறந்து கேள்வி கேட்க பயப்படுற ஒரு ஆளுக்கு எப்படி மற்ற கட்சிகள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புரியுதா? ஒரு நடிகர், ஒரு காமெடி நடிகர், அந்த காமெடி நடிகர் மார்க்கை பற்றி தெரியுமா, அவரை பற்றி தெரியுமா, இவனை பற்றி சும்மா வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாரு, ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவருக்குன்னா தலைக்கு சுகம் இல்லையா என்னன்னு தெரியல. ஒரு பார்ட்டி மெஜாரிட்டி ஆயிடுச்சு, அவர் ஆட்சி அமைக்கணும், அவர் தான் வாய் திறந்து பேசணும். அவர் வாய் திறந்து பேச மாட்டாரா? அப்போ எல்லாம் நாங்கள் மக்கள் பேசிக்கணும், மற்ற பார்ட்டிக்கு பேசணும். இவர் சும்மா அப்படியே சேரில் உட்காந்து தூங்குறதுக்கு போகிறாரா முதலமைச்சரா? என்ன பேசின்னு இருக்கிறீங்க? என்ன பேச்சு இதெல்லாம்? உங்களுக்கெல்லாம் சுத்தமாக காமன் சென்ஸ் இருக்கா இல்லையா?
ஒரு முதலமைச்சராக ஆக போடக்கூடிய தகுதி உடையவர் எதுவுமே பேச மாட்டாராம், எதுவுமே செய்ய மாட்டாராம், எல்லாம் மற்றவங்க தான் செய்யணும். அப்புறம் நீங்கள் எதுக்கு எலெக்ஷனில் நின்னீங்க? எதுக்கு எலெக்ஷனில் என்னன்னு ஓட்டு கேட்டீங்க? மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி தானே கேட்டீங்க. கவனமாக கேளுங்க. நான் கேட்கக்கூடிய வார்த்தைகள் கவனமாக பொறுமையாக நிதானமாக கேளுங்க. நீங்கள் செய்யணுமா வேணாவா? இவர் எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டார். முதலமைச்சர் சீட்டில் உட்காருவார், கையெழுத்து போடுவார். அப்புறம் என்னத்துக்கு? அப்போ நாளைக்கு மத கலவரமோ ஜாதி கலவரமோ இல்லை கொள்ளையோ வந்தால் இவர் வாய் திறக்க மாட்டார். அப்போ ஜனங்க நாங்கள் பேசிக்கணும், மற்ற கட்சிக்காரங்க பேசிக்கணும். இவர் மட்டும் அப்படியே ராஜா மாதிரி நேராக போய் சேரில் தான் உட்காருவார். வேறு எதுவும் வாய் திறந்து பேச மாட்டார். என்னடா உங்கள் நியாயம்? என்ன நியாயம் இது? இது வரைக்கும் இப்படி பண்ணுறீங்களேன்னு விஜய் அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு முத்து கூட உதிரல. இவ்வளோ தூரம் வாய் சவடால் அடித்த ஆதவர்ஜனை ஒரு வார்த்தை பேசலை. புறமுதுகில் குத்தக்கூடிய காங்கிரஸ் போய் போராடுது. அப்போ உங்கள் ஆளுங்க எங்க? என்ன நினச்சின்னு இருக்கிறீங்க? தாவைக்க விசில் அடித்தாங்க கொஞ்சிங்களாம். உங்களுக்கு பதவி மட்டும்தான் வேணுமா? அப்போ மக்கள் குறைங்களாம் எதுவுமே பேசவே மாட்டிங்களா? இப்போவே இப்படின்னா நீங்கள் ஆட்சி உட்கார்ந்த பிறகு பல பிரச்சனைகள், மத கலவரம், ஜாதி கலவரம், இன்னும் பல பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ வரும்போது நீங்கள் யாருமே பேசவே மாட்டிங்களா? அதுவும் திமுக சதி, அதுவும் திமுக கூட்டு சதி, அதுவும் திமுக கூட்டணி சதி இல்லை? அப்போ எல்லாமே திமுக தான் பண்ணுது. ஏன் அப்போ பிரதமர் என்ன மு.க. ஸ்டாலினா? ஏன்டா அப்படி அரசியல் அறிவில்லாத பேசின்னு இருக்கிறீங்க? அரசியல் அறிவு கொஞ்சமாவது வேண்டாமா உங்களுக்கு? சரி, அறிவு தான் இல்லை. இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறது யார்? ஆளுநரை பற்றி பேசாத. திருப்பி விசில் அடித்தாங்க கொஞ்சங்களாம் திமுகவை குறை சொல்லின்னு இருக்கிறாங்க. இது எந்த உலகத்தில் நியாயம்? சில விசில் அடித்தாங்க கொஞ்சம் இது வேறு பெருமையாக வேறு சொல்லுது. 40 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ திமுககாரங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணா என்னன்னு கேட்குறாங்க. என்னடா பேசுகிறீங்க? அப்புறம் என்னடா இவர் மாற்று? அப்புறம் என்ன இவர் மாற்று அரசியல்? என்ன பேசுகிறீங்க? இல்லை அறிவோடு பேசுகிறீங்களா? அரசியல் தெரிஞ்சு பேசுகிறீங்களா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு எதிரி, ஒரு ஊழல் பண்ணவன், திருடு பரம்பரையாக பண்ணின்னு இருக்கிறாங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகளை வச்சுங்க குடும்ப அரசியல் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்டேருந்து எம்எல்ஏ கேட்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணம் ஒன்றுமே இல்லையா? அப்போ உங்கள் தலைவர் எதுவுமே பேச மாட்டார். எம்எல்ஏ கூட நாங்களாம் எடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்க, விஜய் சார் நீங்கள் எங்கள் 20 எம்எல்ஏ வச்சு ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லணும். அதுக்கு திமுக தேவை. உங்களுக்கு போராட்டம்னா திமுக தேவை. உங்களுக்கு ஜாதி கலவரம், மத கலவரம், அதை அடக்கணும், குரல் கொடுக்கணும்னா திமுக தேவை. ஆனால் ஆட்சியில் உட்கார நீங்கள் வேணும். என்னடாடி வேடிக்கையாக இருக்குதுடா நீங்கள் பண்ணுறதெல்லாம். அரசியலை கேவலப்படுத்துறீங்க. இப்போல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், தமிழன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு. போராட்ட களம் உள்ள பல வெற்றிகளை பெற்ற தமிழ்நாடு இப்போ உங்ககிட்ட போராட வேண்டியதாக இருக்குது. மதவாத கட்சிகளோடு போராடி 75 ஆண்டு காலம் ஒவ்வொரு ஆளுக்கா சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து ஒவ்வொரு ஆளுக்கா என்னென்ன உரிமைகள் இருக்குதோ அதை போராடின கட்சிகள் இப்போ உங்களுக்காகவும் சேர்த்து போராடணும். அப்புறம் நீங்கள் எதுக்கு பார்ட்டி நடத்துகிறீங்க? நீங்கள் எதுக்கு கட்சி நடத்துகிறீங்க? உங்களுக்கு எதுக்கு கட்சி? அப்போது யாரோ மேலே உள்ள வன்மம், யாரோ மேலே உள்ள கோபம், யாரோ மேலே உள்ள ஒரு வெறுப்பு, அதை நம்ம சிஎம்மாக ஆகி காட்டணுன்ற அவருக்கு ஒரு வெறி. அந்த வெறிக்கு உங்களை தூண்டி விட்டார். பொறுமையாக நல்லா நிதானமாக விசில் அடிச்சு கொஞ்சங்களா யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் அண்ணன் ஓட்டு கேட்டது யாருக்கிட்ட? பிஞ்சு குழந்தைங்க கிட்ட. இன்றைக்கி அந்த பிஞ்சு குழந்தைங்க நல்லா அறிவோடு சிந்திங்க. பிஞ்சு குழந்தைங்கன்னு நினச்சிக்கோ. திமுக தீய சக்தின்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டு இன்றைக்கி திமுக தான் அவரை பதவி ஏற்க விடல, தடை பண்ணுதுன்ற மாதிரி திருப்பி பொய் பிரச்சாரம். இந்த விச்சுவல் வாரியர்ஸ், நான் திருப்பி சொல்கிறேன், விச்சுவல் வாரியர்ஸ் உங்களுக்கு ஒரு அளவு தான் லிமிட். நீங்கள் பல பொய் செய்திகளை நீங்கள் ஒரு டீமாக வச்சு ஃபார்ம் பண்ணி தமிழக மக்களை ரொம்ப மீடியா இருக்குதுன்னு ரொம்ப நீங்கள் குழப்புறீங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு நாளைக்கு இதெல்லாம் தெரிஞ்சதே உங்களுக்கு கோமனம் கூட மிஞ்சாது. நான் விச்சுவல் வாரியர்ஸை நான் கண்டிப்போடு நான் சொல்கிறேன். இது யார் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழக மக்கள் அவ்வளோ ஒன்றும் முட்டாள் இல்லை.
நாங்கள் எல்லாம் ஒரு ஐடியா நாங்கள் எடுத்து பார்த்து செக் பண்ணின்னு தான் இருக்கிறோம். யார் பண்ணுறாங்க, அந்த டீமுக்கு எவ்வளோ காசு போகுது, யார் கொடுக்குறாங்க, யார் இதுக்கு ஹெட்டு, எத்தனை ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் இதை மிக வன்மையாக கண்டிக்கிறேன். விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள் பண்ணுறது சரியில்லை. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரே ரூமுக்குள்ளே என்னென்ன பண்ணின்னு இருக்கிறீங்க, A to Z எங்களுக்கு 1 by 1 தகவல் வந்துன்னு இருக்குது. நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. தமிழக மக்களை முட்டாளாக்கி கொண்டே இருக்கிறீங்க. அவங்களும் கையில் செல்ஃபோன் இருக்குதுன்ட்டு போடுற வீடியோலாம் உண்மைன்னு நினச்சிக்கின்னு அவன் கிராமத்தில் இருக்கிறவங்க கூட பல கட்சிகளை கேவலமாக பேசுகிறீங்க. வேண்டாம், இது உங்களுக்கே ஆபத்து. மோடி ஐயா நினச்சாரு உங்கள் டீமை கூண்டோடு எடுத்துன்னு போயிட்டு துண்டை காணும் துணி காணும் உருவி எடுத்துன்னு போயிட்டு எங்கே போடுவார் தெரியுமா? பார்த்துருக்குறீங்களா எங்கே போடுவார்னு? சின்ன பசங்க இருப்பீங்க, இதில் வாலிப பிள்ளைங்க இருப்பீங்க, கவனமாக கேளுங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கிற ஆளுங்கள்லாம் இதில் இருப்பீங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பீங்க. மோடி ஐயா மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு பிஜேபியை பற்றி தவறாக, இந்த மாதிரி பல கட்சிகளை பற்றி தவறாக சொல்கிறீங்கன்னு அவங்களுக்கு ஒரு மெயின் இருக்குது. அந்த மைண்டு திரும்பிச்சின்னு வச்சுங்க, நீங்கள் அத்தனை பேரும் ஒழிஞ்சிங்க. நீங்கள் அத்தனை பேரும் எங்கே இருக்கிறீங்கன்னு கூட தெரியாத பண்ணிவிடுவாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், நிறைய கட்சிகளை நீங்கள் ரொம்ப பகச்சிக்கிறீங்க. தாக்கணும், பேசணும், அது அரசியல் ரீதியாக கருத்தாக பேசணும். நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு இருக்கிறீங்க. இதெல்லாம் தவறான செயல், தவறான நடவடிக்கை. உங்களை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. மிக விரைவில் விஜய் பதவி ஏற்பார். அதுக்கு நீங்கள் பொறுப்போடு பொறுமையோடு இருங்க. ஓகே, தேங்க்யூ.